வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த MacBook Proல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டச் பார்ல அப்படி ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது, இந்த டச் பாருடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதியில் அந்த M1க்கு ஆப்பில் வந்து மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு MacBook Pro எடுக்கலாமா ஏர் எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டெல் பேஸ் இருக்கும்போது அவங்க ப்ராசஸரில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அங்கே டுவெல் கோர் கொடுத்துருந்தாங்க. MacBook Proல குவாட் கோர் கொடுத்துருந்தனால நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட யூசேஜ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்கு போகலாம், இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஏருக்கு வந்து போகலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆஃப்டர் இந்த M1க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிளில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த MacBook Air எடுக்கலாமா ப்ரோ எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் எல்லார் மைண்ட்லேயுமே வந்து ஓடிட்டு இருக்கு. ஏன்னா MacBook Pro அண்ட் Air ரெண்டுத்துலேயுமே ஒரே ப்ராசஸரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலராக இருக்குது, டிசைனும் சிமிலராக இருக்குது, சைஸும் சிமிலராக இருக்குது. அண்ட் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டுமே தான் இருக்குது. அதில் வந்து இந்த டச் பாரும் வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த டச் பார். ஸோ இன்றைக்கி தெரியல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு MacBook Air போகலாமா ப்ரோ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சதும். ஸோ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலே அந்த யூசேஜ் வந்து இருக்குது அப்படின்னா ப்ரோக்கு போகலாம், அல்லது எனக்கு வந்து அது தேவையில்லை, நான் பட்டனை வச்சே மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஏருக்கு வந்து போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். அது வந்து நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த டச் பாரோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது இந்த டச் பாரில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலை வந்து கொடுக்கும். லைக் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரைட்னஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பட்டன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் பிரைட்னஸ் டிம் பண்ணுறேன், ஸோ திருப்பி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதெல்லாமே நீங்கள் ஒரு பட்டனில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ டச்சில் நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லாக் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஐகான் மட்டுமே தான் வந்து இருக்கும். நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய MacBook Proவை நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிப்பில் 4 ஐக்கான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிப்பில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4 ஐக்கானுக்கு மேலே இதிலிருந்து நீங்கள் ஐக்கான் வந்து வைக்க முடியாது. 4 ஐக்கான் தான் நீங்கள் மேக்ஸிமம் வைக்கலாம். அந்த 4 ஐக்கான் என்னென்ன ஐக்கான் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு தேவையான ஐக்கானை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. பட் 4 மட்டும்தான் வந்து வைக்க முடியும். அண்ட் இதிலே நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி டிஃபால்ட் மோடுக்கு உங்களுக்கு வந்துடும். இந்த டிஃபால்ட் மோட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் டச்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டச்லேயே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வால்யூமும். ஸோ உங்களுக்கு தேவையான விதத்தில் இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ஐக்கான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு அதில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் ஸ்டிப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணால் வரக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். லைக் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பட்டன் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். டச்சில் நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுவும் இந்த லேப்டாப்புக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதையுமே டச்சில் கண்ட்ரோல் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் ஃபியூச்சரில் சாஃப்ட்வேரில் இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த டச் பாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸ் எதை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட மேக்கில். ஸோ இது வந்து macOS Big Sur. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ macOS Big Sur பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே உங்களுக்கு பாட்டமில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டச் பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷனலாக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நம்மள்ட்ட இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் கஸ்டமைஸ் கண்ட்ரோல் ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த 4 ஸ்லிப் இருக்குது. இந்த 4 ஸ்லிப்பையும் நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பேட், அதாவது உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ட்ராக் பேடில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து வேணும் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். எனக்கு 3 ஐக்கான் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் 4க்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். கீழேருந்து மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த ஐக்கான் உங்களுக்கு மேலே வந்து போயிடும், அதாவது ரிமூவ் ஆகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திருப்பி மேலே இருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கீழே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் இவ்வளோ தான். உங்களுக்கு 4 ஐக்கான் மேலே செட் பண்ண முடியாது. நான் இருந்தாலும் காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். 4 ஐக்கானுக்கு மேலே நீங்கள் வந்து செட் பண்ணவே முடியாது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஐக்கான் வரும் அண்ட் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம முன்னாடி செட் பண்ணியிருந்தது உங்களுக்கு மேலே வந்து வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மேலே வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லைக் திஸ் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடணும். ஸோ திருப்பி இதை மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் தேவையான இடங்களில் நீங்கள் ஸ்பேஸும் கொடுக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ஒரு ஐகான்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த நல்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நான் ஆட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமே இல்லாமல். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா தட்ஸ் இட், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்ட்ரோல் ஸ்லிப் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட், நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு. இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணுறது தான். உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ் இப்போ நெக்ஸ்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் எப்படி நம்ம டச் பாரை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கூகுள் க்ரோம் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ கூகுள் க்ரோம் பொறுத்த வரைக்கும் கூகுள் க்ரோம் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்தாலுமே மேக்கில் மேலே உங்களுக்கு டாப்பில் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமைஸ் டச் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு தக்க மாதிரி உங்களுடைய டச் பாரை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் க்ரோம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு இந்த புக் மார்க் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு டன் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோஷாப்புக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப்புக்கும் சேம் தான். நீங்கள் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப்பில் வந்து உங்களுக்கு வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு கஸ்டமைஸ் டச் பார் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்புக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதை வந்து நம்ம டச் பாரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு ஃபீச்சர் தான். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த டச் பாரில் நீங்கள் டைப் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல அதாவது மவுஸை வந்து நீங்கள் எங்கே டைப் பண்ணீங்களோ அங்கே பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் வரும். இப்போ உங்களுக்கு மொபைலில் நீங்கள் வந்து எப்படி தேங்க்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணும்போது TH அப்படின்னு டைப் பண்ணால் இங்கே எப்படி தேங்க்ஸ் அப்படிங்கிறது வருமோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த டச் பாரில் வந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு மொபைல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதை எனக்கு டைப் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினாக டைப் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் டைப்பிங்லாம் வந்து அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா MacBook Pro-வை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரோவில் இந்த டச் பார் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஈமோஜிஸும் உங்களுக்கு இங்கேவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். லைக் ஈமோஜிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அதுலேருந்து இமோஜிஸ் நிறைய நீங்கள் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளான ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிடலாம். லேப்டாப்பில் டைப்பிங்கில் அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை தான், ஆட்டோ கரெக்ஷன்லாம் வந்து இருக்காது. பட் இந்த MacBook Pro-வில் உங்களுக்கு அது கிடைச்சது டச் பார் மூலமாக. ஸோ கைஸ் இப்போ எல்லாத்துக்குமே இன்னொரு சந்தேகம் இருக்கும். ஸோ இதில் F1 F2 கீயெல்லாம் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சைடில் உங்களுக்கு F1 கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேக் எல்லாத்துலேயுமே. அந்த F1 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா F1 F2 வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வந்துடும் டச் பாரில். ஸோ இதையும் நீங்கள் வந்து செட்டிங்ஸை போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் F1 F2வே எனக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து சாத்தியம் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கீயை வந்து மாற்றணும், F1க்கு பதிலாக எனக்கு வேறு கீ வைக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு சாத்தியம் தான். அதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸில் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் கைஸ் இந்த டச் பாரில் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ டச் பாருக்காகவே உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் உங்களுக்கு மேக்கில் ஆப் ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செட்டிங்ஸில் உங்களுக்கு அதுக்கான ப்ளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக இன்னும் நிறையா உங்களுக்கு விக்கெட்ஸ் எல்லாமே கீழே வந்து டச் பாரில் உங்களுக்கு கொண்டு வர முடியும். இன்னும் கூட இந்த டச் பாரை நீங்கள் இன்னும் கூட எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும். பட் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் அண்ட் எந்த அளவுக்கு அது நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் அதனால இந்த மேக்புக்கில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தாராளமாக வந்து போயிடலாம். ஸோ இன்கேஸில் நீங்கள் இப்போ லேப்டாப்பே வாங்காமல் ப்ரோ வாங்கலாமா ஏர் வாங்கலாமா அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங்கில் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் மேக்புக் ஏருக்கு போகலாம். இல்லை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோ மாடல் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ரோ மாடலை டெடிக்கேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா நான் ஆப்பிள் சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பிள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டச் பார் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரோ எடுக்கலாமா ஏர் எடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு டிசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. அண்ட் கைஸ் இப்போ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலமாக
மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த டச் பார் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் லேப்டாப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ மேக்கே வந்து செட் ஆகலை அப்படின்னா தாராளமாக விண்டோஸ் வந்து போகலாம். அதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் சீக்கிரமே வந்து பண்ணுறேன். இந்த மேக்கை வச்சு நிறைய வீடியோ இன்னும் உங்களுக்கு அப்கமிங் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாமே நான் சீக்கிரமாக கவர் பண்ண வந்து பார்க்குறேன். எனவே இந்த லேப்டாப்புடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்புறம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.